வணக்கம் அமிகோஸ். இன்னைக்கு நாம ஒரு சேலஞ்ச் பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஃபிட்னஸ்க்காக தினமும் என்ன முயற்சி எடுக்கிறோம்? பாகுபலி மாதிரி இல்லைனாலும் சின்ன எலி மாதிரியாவது தினமும் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்போம். வாங்க. ஆமா மக்களே, சோறு தூக்கம்னு வாழ்ற நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஒரு 14 days சூப்பர் பிரெயின் யோகா சேலஞ்சு எடுத்தோம். இது ஒன்றும் நமக்கு தெரியாத விஷயம் இல்லை. முன்னாடிலாம் ஸ்கூலில் பனிஷ்மெண்ட்டுக்கு கொடுத்த அதே தோப்பு கரணம் தான். இது ஒரு வெரைட்டி ஆஃப் ஸ்குவாட்ஸ்னு கூட சொல்லலாம். தினமும் ஒரு செட், அதாவது 9 தோப்பு கரணம் 3 தடவை ரிப்பீட் பண்ணணும். அடுத்த நாள் அதோட இன்னொரு செட்டை சேர்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் டே 27 தோப்பு கரணம், செகண்ட் டே 27 + 27 54 தோப்பு கரணம், அடுத்து 81 128 அந்த மாதிரி 14 days பண்ணோம். சேலஞ்சுன்னு வந்தாலே பல தடைகள் வரது சகஜம். அதை மீறி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலாம்னு இந்த சேலஞ்ச் மூலமாக நாங்கள் பல டெக்னிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம். முதலாவது, உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி கோல் செட் பண்ணுங்கள். உங்கள் உடல்நிலையை பொறுத்து 9x1 இல்லைனா 9x3 அப்படின்னு தோப்புக்கரணத்தோட ஆரம்பிங்க. ஒரே அடியாக 27 தோப்புக்கரணம் போட வேண்டியதில்லை. 9 4 நேரம் கிடைக்கும் போதெல்லாம் 2 நிமிஷம் ஒதுக்கி பண்ணால் போதும். சின்ன சின்ன பகுதியாக கோலை பிரித்தா ஈஸியாக முடிக்கலாம். அடுத்து, இந்த ஸ்குவாட்ஸ் எல்லாம் போட்டால் படிக்கட்டை பார்த்தாவே பயமாக இருக்கும். நார்மலாக நடந்த ரோட்டை கூட கடக்க முடியாது. கால்லாம் எடுத்து தள்ளாடி நடந்துட்டு இருக்கும்போது சீக்கிரம் நகர்ந்து தான் தொலையன்னு ஹார்ன் அடிக்கிறவங்களுக்கு நம்ம நிலைமை தெரியாது. அதனால் மற்றவங்க சொல்கிறத வச்சு உங்களை எடை போடாதீங்க. உங்கள் கெப்பாசிட்டியை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நடுவில் சில நாள் கடக்கவே கஷ்டமாக இருக்கும். கால் இடுப்பு வலிச்சா சுடு தண்ணி வச்சு ஒத்தடம் கொடுங்க. ஹாட் வாட்டர் பாத் எடுங்க. ரிக்கவர் ஆகி திரும்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. நடுவில் ஒரு நாள் 6th டேன்னு வச்சுக்கோங்க. உங்களால் சேலஞ்ச் பண்ண முடியாமல் போனால் கவலைப்படாதீங்க, அதோட விட்டுடாதீங்க. அடுத்த நாள் திரும்ப விட்ட இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு சேலஞ்ச் பண்ண ஒதுக்குன நேரமாக பார்த்து உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து கால் வருது, இல்லை ஏதாச்சும் மீட்டிங் வச்சுட்டாங்கன்னா ஃபோனை டக்குன்னு ஸ்பீக்கரில் போட்டுட்டு அதை கேட்டுகிட்டே உங்கள் சேலஞ்சை முடிச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு, டெய்லி சேலஞ்ச் முடிச்ச உடனே உங்கள் தோலை நீங்களே தட்டி பாராட்டுங்க. உங்கள் முயற்சிகளுக்கு தம்ஸ் அப் கொடுங்க. சேலஞ்சை முடிக்க செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம் பிகிலு. ஃபிசிக்கல் ஃபிட்னஸோடு சேர்த்து உங்கள் மூளையையும் ஆக்டிவேட் பண்ணுற இந்த 14 days சூப்பர் பிரெயின் யோகா சேலஞ்சை நீங்களும் எடுத்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.